இவனை வெளிக்கிடத்தை கூட்டி கொண்டு போகிறதும் ஒரு பொம்பளை பிள்ளைய சாரி கட்டி கூட்டி கொண்டு போகிறதும் சரியா? இவ்வளவு எரிபொருள் லிக்கட்டான சூழ்நிலையிலும் எங்களை வந்து எங்கடா மேலையா இதுதான் வெள்ளவத்து என்னாவே ஒரு குட்டி யாழ்ப்பாணம்னு சொல்லலாம். என்னண்ணா இதில் நிற்கிறது ஃபுல்லாகவே பெட்ரோல் 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 போலி. எங்களோட வந்தவன் எங்கேடா அவன் போனவன் போட்டோ பண்ணிட்டான் ஐயா. முதல்ல வந்து அந்த பொம்பளை பிள்ளைகள் பூசுவி நம்ம அந்த கிரீம்ன்ற வாசம் ஒன்று அடிக்குது. அது எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு வந்த வரைக்கும் இதுதான் வந்து லைசன்ஸ் அண்டு நினைச்சான். ஆனால் இதுதான் எங்களுடைய இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை. டாக்குமெண்ட்ஸ் வந்து லைசன்ஸ், ஐசி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3. உனக்கு ஆப்கானிஸ்தான், அல்பேனியா, அல்ஜீரியா, அண்டோரியா, உகாண்டாவிலேருந்து எல்லா நாட்டுக்கும் ஓடலாம். இதில் கிடக்கிற அவ்வளோ நாட்டுக்கும் ஓடலாம். நாங்கள் களைப்பில் படுத்து கிடக்குறியா போய் செய்த வேலைக்கு களைப்பா? என்ன கதை கதைக்கிறீங்க? நடந்து பாருன்ட்டு நினைக்கிற வணக்கம் எல்லாருக்கும். கொழும்புல நாங்கள் சிக்கிட்டோம் வேண்டாம் சொல்லலாம். என்ன சம்பவம் வேண்டாம் வந்து இந்த டீசல் தட்டுப்பாட்டால் வந்து அரசாங்கமே ஒரு நாளைக்கு வந்து விடுமுறை அறிவிச்சுள்ளது. டீசல் தட்டுப்பாடு மட்டுமே எரிபொருள் முழுமையான எரிபொருள் தட்டுப்பாடு. சரி, நாங்கள் எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சட்டை புட்டு எங்களோட ஊருக்கு ஓடி தப்போடும். என்ன சம்பவம் பண்ணால் வந்து நேற்று நாங்கள் வந்து எங்களுடைய லைசன்ஸை வந்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸுக்கு மாத்திரக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ இன்றைக்கு அவையில் நாளைக்கு தான் தரவின பண்ணுவோம். ஆனால் நாளைக்கு ஹாலிடே. அப்போ நாங்கள் இது இவன் காய்ச்சவன் வந்திருக்கணும் இன்றைக்கு. அப்போ இன்றைக்கு 4 மணிக்கு தரவின பண்ணுவோம். அப்போ அது போய் கலெக்ட் பண்ணணும். அதோட இன்றைக்கு கொழும்பு நகரத்தை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ராசாத்திலே இல்லை, ஏன்னா எங்களுக்கு திரும்பி போகிறதுக்கு மட்டும்தான் டீசல் இருக்குது. எங்களை வந்து ஒரு நான் வந்து பிக் பண்ண போகிறார். அவர் என்ன நடக்குது இன்றைக்கு கொழும்பு நகரத்தில் எங்கெல்லாம் போக போகிறோம், என்னெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம்ன்றதை தொடர்ந்து பாருங்கள். சுற்றி பார்க்குறதுன்றோன்னு நீங்கள் வேஸ்ட்டாக எல்லாம் போகிறாங்கன்னு நினைக்காங்க. முக்கியமான ஒரு அலுவலாக தான் போகிறோம். ஏன்டா இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டில் நாங்களுமே வந்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு பிரஜையின் கடமையாக இருக்குது. அதனால் நாங்கள் அலுவலாக தான் போகிறோம். பார்ப்போம். என்னடா இவனை வெளிக்கிடத்தை கூட்டி கொண்டு போகிறதும் ஒரு பொம்பளை பிள்ளைய சாரி கட்டி கூட்டி கொண்டு போகிறதும் சரியா? நாங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் வலிக்கிட்டுதான். இவனை அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஏனடா அப்படி வடிவா வலிக்கிடுவானா? சரி, நாங்கள் நின்றது வந்து இந்த பின்னால் நடந்து வந்தோம் தானே. அதுலேருந்து இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மெரைன் டிரைவ் இருக்குது தானே, இதில் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களும் கொழும்பு வரும்போது இங்கே தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நேரம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. ஆனால் கொழும்பு நகர் வெறிச்சோடி போயிருக்கு. பெருசாக வாகனங்களை காண முடியாமல் இருக்குது. கடையிலும் கூடுதலாக க்ளோஸ் பண்ணியிருக்கு. வாகனங்கள் வந்து இந்த எரிபொருள் தட்டுப்பாடு இருக்குல்ல, அதனால் வந்து கணக்கு வாகனங்கள் குறைவாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு கார் ஒன்று வந்திருக்கு பாருங்க. இந்த காரை பார்க்க சில பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க நாங்கள் யாரோட போகிறோமெண்டு. ஆனால் இந்த கார் கனவேருக்கு தெரியாது. இது இத்தாலி கார் உண்டு. அதோட நல்ல கம்ஃபர்டபுளான கார். இப்போ நாங்கள் போகிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொழும்புல எங்களுக்கு பெரிய உதவியாக அன்றைக்கி எங்களுடைய சிவாண்ணா இவ்வளவு எரிபொருள் லிக்கட்டான சூழ்நிலையிலும் எங்களை வந்து கொழும்புல சுற்றி காட்ட போகிறார். மற்றது எங்களோட வேன் பழுதாக இருந்ததான வேன் ட்ரிப்பில் அதில் கடைசி நேரத்தில் முக்கியமான நேரத்தில் நின்றவர் அண்ணா. என்னண்ணா அண்ணா என்ன பிரச்சனைன்னா வந்து கொழும்பு வந்த நாங்கள் அண்ணாவுக்கு வர்றதுக்கு ஒன்றுமே சொன்னோம்னா லீவ் எடுத்துருவேன். அதான் பிரச்சனை. என்னண்ணா கதைகளை நீங்களும் கதைங்க. என்ன வாகனம் ஒன்று எல்லாம் குறைவாக கிடக்கு. என்ன சம்பவங்கள் எங்களை யாழ்ப்பாணம் அனுப்புவீங்களா? அப்போ வளமையாகவே இப்படி தானே இருக்குமா? இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வந்தது, புதன்கிழமை லீவா, எரிபொருள் தட்டுப்பாடு. இல்ல அறிவிச்சுட்டாங்க. இல்ல இந்த கப்பல் வந்து இப்பதான் இறக்குறாங்க. ஒரு கப்பல் இன்னைக்கு வந்திருக்கு. இல்ல ஆல்ரெடி அன்லோடிங். சரி, இப்படி வந்து நாங்கள் அலுவலாக தான் போகிறோம். நீங்கள் யோசிக்க தேவையில்லாமல் நாங்கள் சுற்றி தெரியாமல் எரிபொருள் தட்டுப்பாட்டிலேருந்து
முக்கியமான அதுவல்கள் கொஞ்சம் இருக்கு. தட்டுப்பாடு இந்த கார்ல இல்ல. கார்ல இல்ல, அது எலக்ட்ரிக்கா? இந்த காரை பற்றி சொல்லுங்க அண்ணா, கணக்கு பேருக்கு தெரியுது இல்லை. இந்த கார் வந்து Fiat Doblo, இட்டாலியன் மேட், 2007 மேனுஃபேக்சர். இது 5 சீட்டரா 7 சீட்டரா? இது வந்து 7 சீட்டர் இட்டாலியில இருக்கு. இதுக்கு நாங்க சீட் போட்டுனா 7 சீட்டர் ஆக்கலாம். நாங்க ஒரிஜினலா அப்படியே தான். நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு வாகனம் உண்டு. ஆனால் வெளியில் சும்மா நார்மலாக பார்க்குறாங்க என்னடா இந்த வெஹிக்கிள் நினைப்பீங்க. ஆனால் சரியான கம்ஃபர்டபுளான வாகனம். இங்கே வேறங்க பொடியங்கள் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. கேம்பிங் மெயினாக கேம்பிங். அண்ணாண்ட பின்னுக்கு பார்த்தா பின்னுக்கு வேலை செய்கிற பொருள் இருக்கும், தேவையான பொருள் சகலதுவே இருக்கும். வாகனம் நின்றா காத்தடிக்கக்கூடிய அதுகள் இதுகள் எல்லாமே வந்து வச்சிருப்பார். முதலாவது எங்கே நான் போகிறோம்? லைசன்ஸ் வந்து 4 மணிக்கு தான் தருவாங்க. நாங்கள் அதை விட முதலாவதாக போஸ்ட் ஆஃபீஸுக்கு போடுவேடா. அது போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அமௌண்ட் ஒன்று கட்டணும், கட்டி அந்த ரிசீட் ஒன்று எடுக்கணும். மரைன் டிரைவ் இதான் உங்களோட ரோடு. என்ன வீதி என்ன இது? 36 லேன். அண்ணாவுடைய கோட்டை. ரைட். என்னென்ன சமாளிக்கிறீங்க இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வாழ்க்கை பரபரப்பாடு? அடுக்குமாடியில் இல்லை, ஒரு ஹோட்டல் ஓலைமனை. ஓலைமனை பெஸ்ட்டாக இருக்கும். சரி, இங்கே பாருங்க, ஓலைமனை என்று நல்ல ஹோட்டலாம் வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த லேனுக்குலாம் அண்ணாண்ட வீடு காட்ட மாட்டோம், அப்புறம் நீங்கள் வந்துடுவீங்க. வெள்ள வத்தியா நீங்கள் கமர்ஷியல் பேங்க் லாஃப் எல்லாம் வந்து முதல் வந்து கேட்க இரவுல அந்த அதெல்லாம் போய் நிற்கிறாங்க. டாக்டர் ஃபார்மசி எடுத்து இருக்க தெரியல. இங்கே கொழும்புல இருக்கோம். யார்ட்ட? டாக்டர் அவரா? நம்ம நல்லா விட்டுருக்காரு. நந்தகுமார். அவர் வந்து உண்மையான ஃபார்மசி இருந்தது கண்டியில். போஸ்ட் ஆஃபீஸ் வெள்ளவத்தையில் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து நாங்கள் எங்கேடா மேலையா? இதுதான். இதில் போகிற வழியிலே வந்து எக்கச்சக்க தெரிஞ்ச முகங்களை கண்ட மாதிரி கிடக்கு. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கணக்கு பேர் வெள்ளவத்தைன்னாவே ஒரு குட்டி யாழ்ப்பாணம்னு சொல்லலாமே. என்னண்ணா சொல்லலாமா? குட்டி யாழ்ப்பாணம். இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னா வந்து பேலியகுடைக்கு போய் கொண்டிருக்கோம். பின்னால இருக்கிறவன் எக்ஸ்பிரஷன் பாருங்க, அவனை இங்கே வாக்குறான் வேற. தெரியும். இதில் பாருங்கள் மக்களே, இதில் நிற்கிறது ஃபுல்லாகவே பெட்ரோல் போலி. எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம்னே தெரியல. அதோட இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்கிறதுக்காண்டி அரச விடுமுறை விடுற அளவுக்கு இருக்கண்டா வந்து விவரம் வந்து இன்னும் ஒரு பாரதூரமான செயற்பாடுகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு பயத்தை வந்து மனதில் ஏற்படுத்துது. வேலைக்கு சண்டே நிப்பாட்டுங்கடா, நாங்க பாவம். கேள்விப்பட்டிருக்கிறோம், பெரிய ஆட்கள் பெரிய எல்லாரையும் கொண்டு வந்து இதெல்லாம் வெளிக்கடையில் சிறைச்சாலையில் போட்டுக்கொண்டு அந்த சிறைச்சாலை இதுதான் மக்களை நாங்கள் நம்மளுக்கு தான் பார்க்குறோம். ஆனால் சின்னதாக தான் இருக்கு, சிட்டி ஃபுல்லாக சைட் ஃபுல்லாகவே இருக்கு. வெளிக்கடைக்கு வந்துட்டோம் நாங்கள் பாருங்க. வெளிக்கடையே பார்த்தாச்சு. உள்ள போக போறியா? யாரை பார்க்க போறீங்க? இந்த இதுக்குள்ளதான் அந்த பொருளெல்லாம் கொண்டு போனது ரணில் அந்த கேட் அந்த கேட் புதிய மெகசின்ஸ் வச்சாங்க. பெரிய என்ன சொல்ற விஐபி எல்லாரையும் முடிச்சா வந்து கொழும்புல கூட சரத்மன் சேகர் தான் வச்சிருந்தவன். இதுல அதெல்லாம் அந்த வெளிக்கடை ஃபேமஸ் ஆகுது. இப்போ எங்களுக்காக இந்த பயணத்தை சிறப்பிக்கிறதுக்காக ஷான் அவர்கள் ஒரு பாட்டு ஒன்று படிப்பார். எங்கடா இப்போ படிக்கண்டா என்ன பாட்டு? படிக்க கொழும்பு நகரை சுற்றி வந்து
பாருங்கோ இங்கே கலர் கலரான லைட் தூண் பாருங்கோ. அவ்வளோதான், வேற ஒன்று. நாங்கள் பஸ்ஸில் வர டைம் இந்த இடத்தெல்லாம் போவோம். பெத்தாக்கு ஓ இல்லை சொல்லுங்க. அது ஓ அப்படி சொல்லுவாங்க. அது அந்த காலத்துல இருந்து நாங்கள் இல்லை அந்த காலத்துல இருந்து சொல்றாங்க. ஏன்னா தெரியல அது. எத்தலம் போனாலும் புத்தளம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எத்தலம் போனாலும் புத்தளம் போகக்கூடாது. நான் புதுசா கேள்விப்படுறேன். மட்டக்களப்புக்கு பாய போட்டுருவாங்க. அப்படி ஒரு இதான் நாங்க அதை தப்பா செய்யறோம். ஆனா அது வந்து இப்ப மட்டக்களப்புக்கு பாய போட்டா அவங்க விருந்தோம்பல். ஓ சாப்பாடு கொடுத்துதான் அனுப்புவாங்க. எலும்பே விட மாட்டாங்க. நம்ம கை கழுவுறதுக்கு தண்ணியை கையில கொண்டு தருவாங்க. திருப்பி சாப்பிட முடிய கையை கழுவுறதுக்கு திருப்பி. அதால நாங்க பாய ஓட்டுற கதை. ஆனா எங்கடாக்கள் இந்த வத்தது யோசிக்கிறாங்க. அதே மாதிரிதான் புத்தகத்திலையும் அதுக்கும் ஒரு ஆள் ஒரு கதை சொன்னேன், எனக்கு மறந்துட்டு பாப்போம். அதுக்கு என்னடா நீ சொல்லு. அப்படி இல்லாட்டி வீடியோ தானே சொல்லுங்க. ஓ வீடியோ பாக்குற புத்தலாக்கள் யாரும் இருந்தா சொல்லுங்க. புத்தலாக்கள் இல்ல, இது தெரிஞ்ச ஆக்கள் யாரும் இருந்தா சொல்லுங்க. இல்ல இதுக்கு தலம் வேறு புத்தளம் வேறு. எங்கடா போற? கொஞ்சம் ஏடிஎம் போயிட்டு காசு எடுத்து போயிட்டு வர மாட்டான். இப்போ ஒரு கொஞ்சம் எதிர்கால காலங்கள் யாரோட போறேன்னு அந்த பார்த்துட்டு போவோம். சரியா பாய். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சுது. அண்ணா எங்களை போகிறேன் முடிஞ்சிருக்கு. வீட்டு தான் இப்போ வேண்டாம். சரிண்ணா ஓகே ஓகே கரெக்டாக. சரி அண்ணா தன்னுடைய நேரத்தை பொருட்படுத்தாம எங்களுக்காக வந்து நின்றவர். இப்போ நாங்கள் எப்படியோ இறங்கி இங்கால மதிய சாப்பாடு சாப்பிட்டு போவோம். அண்ணா வந்து வீட்டை அழைச்சவர், நாங்கள் போகல. ஓகேண்ணா பாய். நாங்கள் எப்படியோ இங்கால எங்களுடைய மதிய உணவை முடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போவோம்னு பார்க்குறேன். வேண்டாம், சரியான வெயிலாக இருக்குது. இன்னும் ஒரு அலுவல் ஒன்று இருக்குது. எங்களுடைய இது இருக்குது தானே, நாங்கள் கொடுத்த லைசன்ஸ் எடுக்கணும். அது 3:30 தான் பறிச்சோம். கிட்டத்தட்ட 2:30 மத்தியாலம் இன்னுமே இருக்குது. அதனால் எங்கால சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம்ட்டு போய் கொண்டுருக்கோம். என்ன சொல்லுது கொழும்பு வைக்க மற்ற எங்களோட வந்தவன் எங்கேடா? அவன் போனவன் ஃபோட்டோ பண்ணிட்டான். ஐயா வரட்டுமான் எங்கே போயிட்டு வந்தவன் நான் உங்களை சொல்கிறேன். நீங்கள் தான் சாப்பிட போகிறோம் மதிய உணவு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதில் ஒருத்தர் போய்க்கு ஒரு உடுப்போடு இருந்தவர், வரைக்கு ஒரு உடுப்போடு வந்துருக்கிறோம். உடுப்பு வேண்ட போனேன். உடுப்பு வேண்ட போனீங்களே, என்ன கடையில் பண்ணீங்க? பில்லாம் காட்டுங்க. ஸ்டெப் இன்டூ ஸ்டைல் பில்லை காட்டுங்க. சோப்பு கடை சோப்பு பேக்கில் சோப்பு இல்லை இங்கே வந்து உடுப்பை போய் குவாலிட்டி கேட்டு மாற்றி எடுத்துட்டு வந்து பாருங்க. இன்னொரு டிஷர்ட் வேண்டிட்டு வந்துருக்கு பாய். அவர் போட்டுட்டு போன சொல்லுங்க பாய். அது இல்லை, இதுக்குள்ள இருக்கு பாய். சரி நாங்கள் எப்படியே வந்து இங்கே வந்து ரூமுக்கு தான் போக போகிறோம். ரூமுக்கு போயிட்டு ராசாத்தில தான் திருப்ப அதை எடுக்கிறக்காண்டி போக போகிறோம். ஏன்னா பிக்னி போகிறதுக்கு வந்து இங்கே செலவு. இப்போ ராசாத்தி நிற்கிது தானே பக்கத்துலானே. அப்படி ரூமுக்கு வந்துட்டு மோத கழுவிட்டு சரி போய் ஃபேன் எடுத்துக்கொண்டு நாங்கள் அதை வந்து கலெக்ட் பண்ணணும். முதல்ல வந்து அந்த பொம்பளை பிள்ளைகள் பூசுவி நம்ம அந்த க்ரீம்ன்ற வாசம் கொண்டு அடிக்குது. அது
பேபி கிரீம் நல்லா கட்டி பிடிச்சிட்டு வந்த வரைக்கும் ஏன் அப்படி இதெல்லாம் போடுவோம். புது டீசர்ட் பாய் இங்க வா இல்ல நீ போயிங்க என்னென்ன போனி ஒரு ஷர்ட்டோட போனி வரைக்கும் என்ன இந்த உடுப்பு போட வந்த நீ போனாங்க உடுப்பு ஃபிட் அவுட் பண்ண நாம சும்மா எடுத்துருவாங்க வேற பில்ல காடு பில்ல மகளே பில்ல காட்டு இருந்தாடு இல்ல வீசிட்ட ரோட்ல இல்ல அந்த பஸ்ஸுக்குள்ள பில் இல்ல. சரியா ஏதோ சம்பவம் நடந்துட்டு சரி என்ன செய்யறது நாங்க சமாளிச்சு விட நடந்த சம்பவத்தை வீடியோல ஆட் பண்றோம். சரி இப்போ நாங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல அதை போய் கலெக்ட் பண்ணினா தான் நாளைக்கு பலிக்கிடலாம். அப்படி இல்லாட்டி நாளண்டைக்கு தான் பலிக்கிடணும். அதை அடுத்து கோல்பேஸ் நோக்கி போகிறோம். அதுக்கு பக்கத்தில் நாங்கள் போகிற ஆட்டோமொபைல் சிலோன். சரி இன்றைக்கு எடுக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம். எடுத்தால் உண்மையிலே சந்தோஷம். இல்லாட்டி வந்து எங்களுக்கு வந்து நாலு மந்த் வேஸ்ட்டாக போயிடும். எடுக்கலாம். சரிண்ணா கோல்பேஸ் அடியில் வந்து விட்டுட்டு போய்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எடுக்கலாம்னு தான் நினைக்கிறேன். எடுத்தால் சந்தோஷம். இல்லாட்டி நாளைக்கு லீவு, நாளைக்கும் எடுக்க இல்லாது, நாளண்டைக்கு தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நம்புவோம். 3:30க்கும் கடுமையான வெயிலாக கிடக்கு. 5 மணிக்கு பிறகு தான் வெயில் தாளும். இந்த கோல்பேஸுக்கு பக்கத்தில் ஆட்டோமொபைல் அசோசியேஷன் ஆஃப் சிலோன் இருக்குது. அங்கே தான் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வந்து மதிக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும். அது என்ன மாதிரி என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அதுக்கு எவ்வளோ முடிஞ்சது என்ற சகலமான விஷயம் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா வந்து இதுக்கு முதல் போட்ட வீடியோ வந்து போய் பார்த்து கொள்ளுங்கள். இதில் கலெக்ட் பண்ணலாம்னு சொன்னவர் கீழே. சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தான் வந்து மேலே 3rd ஃப்ளோருக்கு போகணும். கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இதிலே கலெக்டிங் கவுண்டர் இருக்குது. ரிசீட்டை கொண்டு வந்தால் யாருமெண்ட் நான் கலெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி இப்போ நாங்கள் எடுத்து கொண்டு வந்துட்டோம். இதிலே வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு வந்தது சந்தோஷம். இதில் போட்டுக்கணும் இன்டர்நேஷ்னல் மோட்டோ டிராஃபிக் லைசன்ஸ் அண்ட் ஈவன் பார்த்த உடனே இது கவர் லைசன்ஸ் வந்து உள்ளே ஒன்று இருக்குது. உள்ள ஒரு கார்டு மாதிரி தந்திருக்கணும். இதுதான் லைசன்ஸ் அண்டு நினச்சான். சரி இதில் கிடக்கு பாருங்கள். இதுதான் வந்து லைசன்ஸ் அண்டு நினச்சான். ஆனால் இது லைசன்ஸ் இல்லை. இது வந்து அவன் மெம்பர்ஷிப் ஆகும். லைசன்ஸ் வந்து இந்த பேப்பர் தான் லைசன்ஸா ரைட். கார்டு இந்த கார்டு தான் வந்து லைசன்ஸ். சரி இதுலேருந்து 1 வருஷத்துக்கு வந்து இது வேலிடாக இருக்குது. இதில் இஷ்யூ டேட் போட்டுருக்கு தானே. இதுலேருந்து 1 இயருக்கு இந்த அவைலபிள் ஃபார் 1 இயர் ஃப்ரம் ரெண்டு இதில் போட்டுக்கணும் பேர். சரி இதுதான் எங்களுடைய இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் ரைட். இதுதான் எங்களுடைய இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ். இனி நாங்கள் இன்டர்நேஷ்னல் ரீதியாக ஓடிக்கொள்ளலாம். இல்லை அதை வேலிட் தான். இங்கே காட்ட வேண்டிய அவசியம் இல்லைடா. இங்கே காட்டுறதுக்கு தான் லைசன்ஸ் இருக்குது. அவசரத்துக்கு வேண்டா. இப்போ லைசன்ஸ் இருந்தால் தான்டா இது தருவாங்க. அப்புறம் தச்சு தவறி லைசன்ஸை விட்டுட்டு போட்டேன். இனிமேல் அவசரத்துக்கு ஒரு காட்டணும் வேண்டாம். காட்டி ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த மெம்பர்ஷிப் அது இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் காசு எடுத்துருக்கணும். சரி இவ்வளோ தான் இன்றைக்கு. இது எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு 13,000 சொச்சம் முடிஞ்சது. 14,000 கிட்ட முடிஞ்சது. அதோட டாக்குமெண்ட்ஸ் வந்து லைசன்ஸ், ஐசி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3 குழந்தைங்கள்ட்ட எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முதல் நாள் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் பின்னேரம் 4 மணி போல் எடுக்கலாம். அப்படி தான் நாங்கள் நேற்று கொடுத்துட்டு இன்றைக்கு வந்து எடுத்துட்டோம். இனி நாங்கள் இது வந்து வேல் ரைஸை பண்ணிவிட்டு இங்கேருந்து ஆட்டோமொபைலில் அங்கே போயிட்டு திருப்ப தான் வேல்கிட்ட எங்களுக்கு தருவினோம். எல்லாம் வந்து இதாக தான் இருக்கும். அதனால்
நீங்களும் தேவையாண்டா எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் அங்கே இன்டர்நேஷ்னல் ரீதியாக எங்கே போக போகிறோம்ன்றதை நீங்கள் தொடர்ந்து பாருங்க. அங்கே போய் இப்படி இழைச்சி கொண்டு நடந்து தெரியக்கூடாது, ஓடோண்டு மட்டும் தான் இதை எடுத்துக்கொண்டு போகிறோம். அங்கே போய் இன்னும் இல்லவையோ பாவம். இங்கேயே அதான் இங்கேயே டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு அங்கே இருக்காது. ஏன்னா அந்த நாட்டிலேருந்து தான் எங்களுக்கே வாரது பாவம். கோல்ட் ஃபேஸ் கடற்கரை எப்படி இருக்குன்ற பாருங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில் சரியான ஒரு க்ரௌடாக இருக்கும். இப்போ வெயிலண்டபடியாக வந்து இதாக இருக்குது. என்னடா களைப்புல படுத்த கிடக்குறியா? போய் செய்த வேலைக்கு களைப்பா? என்ன கதை கதைக்கிறீங்க? அம்மாட்ட சிரி மெம்பர்ஷிப் கார்டு ஜெரின் பரமேஸ்வரன் ஜெரின். உனக்கு ஆப்கானிஸ்தான், அல்பேனியா, அல்ஜீரியா, அண்டோரியா, உகாண்டாலேருந்து எல்லா நாட்டுக்கும் ஓடலாம். இதில் கிடக்கிற அவ்வளோ நாட்டுக்கும் ஓடலாம். நாங்கள் மியான்மர், மொராக்கோ, மெக்சிகோ, நைஜீரியா, நியூசிலாந்து, பிலிப்பீன், பேரு. சரி, இப்போ வந்து நாங்கள் கோல்ட் பேஸுக்கே வந்துட்டோம். இதில் இன்னொரு சம்பவம் என்னென்னா வந்து நண்பர் ஒரு ஆள் வந்து கொழும்புலான்னு நிற்கிறார். அப்போ அவர் வந்து கொண்டு பேர் அவரை சந்திச்சுட்டு அடுத்த என்ன திட்டங்கள்ண்டு பாப்போம். அவரும் சில வேளை எங்களோட வந்து இணைந்து கொள்ளுவார். எங்கடா நடந்து வாரன்ட்டு நினைக்கிற? நடந்து வாரன்ட்டு நினைக்கிறாட. நீங்க இன்னொன்று எடுக்கிறேன்னு சொன்னா அதை பையன் சரி எடுத்தலாம் அந்த ஐடியா. என்ன இங்கால பக்கம் சிந்தாது இப்ப 4 மீட்டர் என்ன இங்கால பக்கம் சிந்தாது சப்பாத்துகளோட வாங்க சின்ராது. என்ன எல்லாம் வந்தீங்கப்பா? தெரியாது என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங்கா இல்லை